ப்ளீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சேனலுக்காக எடுக்கிறேன், கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஹேர் கட் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஹேர் கட் பண்ணுங்கள், நல்லா இல்லை, உங்களுக்கு ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து அதுதான் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ உட்காந்துட்ருக்கோம், வெயிட் பண்ணி பொறுமையாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறமா நம்ம வெட்டும் போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் உட்காந்துட்ருக்கேன் கட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் நான். நல்லாவே இல்லையா? இல்லை நல்லா இருக்கானா? ரொம்ப முடி வளர்த்தலான்னு தான் பார்த்தேங்க. அவள் சண்டை போட்டுகிட்டே இருக்கா, வெட்டிட்டு வா. அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு பல்லு வலினால நான் வந்து அவங்கள கூப்பிட்டு வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஓகே, வெட்டுறோம், நம்ம சேனலுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நல்லா வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை எனக்கு, ஆனால் இது பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க. இது நல்லா இல்லை உனக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஹேர் ஸ்டைல் வெட்ட போகிறேன். பழையசு இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக வெட்ட போகிறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். ரெகுலராக அந்த கடைக்கு தான் நான் வருவேன், அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் வெட்டுவேன் நான் வழக்கமாக. ஸோ ஏன்னா வேறு இடத்துலலாம் வெட்டினா ஏதாவது பண்ணி விட்ருவாங்கன்னு வெட்ட மாட்டேன். இது நல்லா இருக்கா? ஏன்னா நான் வெட்ட போகிறேன், இல்லை நீ தான் எடுக்கணும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெட்ட போகிறாங்க. எந்த ஹேர் ஸ்டைல்னு தான் தெரில. நீங்கள் வெட்டுங்க அப்பாட்டும். வாட்டி வேறு மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன், எப்படி இதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்டாக வெட்டலாம்னு பார்த்துட்டு வேறு அவளுக்கு வேறு தெரியாதா, வேறு அடிக்க போகிறேன் அந்த ஹேர் ஸ்டைல் ஏன் வச்சேன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக விட்டமே தான் நான் வந்து இது வெட்டேன். ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, குட்டியை முடி வெட்டணும், முடி வெட்டணும். நான் தான் வளர்க்கலாம்னு வச்சுருக்கேன். அடுத்த சைடு வெட்டிட்டு இருக்கோம். வெட்டமும் நல்லா தூக்கம் வருதுங்க. ஏசி வேறு இருக்கா, செம்மையாக தூங்கி இல்லாமல் இருக்குது. தூங்குற கேப்பில் வேறு எதாவது வெட்டிவிட்டான். நல்லா வெட்டாமல் போயிட்டேன். ரொம்ப வளர்ந்துருதுங்க எனக்கு. ஒரு மாதம் வெட்டாமல் இருந்தாலும் இதுக்காகவே வெட்டிக்கிட்டே இருக்கணும் போல. என்னங்க இது ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு.
முள்ளமன்றி மாதிரி இருக்கு வரேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வெட்டிட்டேன். இன்னும் ரொம்ப கட் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் வந்து கட் பண்ணலை, ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு அந்த ஹேர் ஸ்டைல். வந்து நிறைய பேர் கேட்குறீங்க முடி வெட்டுங்க குட்டி, நல்லா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி தான் கொஞ்சம் விட்டுருங்க. இதுக்கே என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் அவளை வந்து கூப்பிட்டு வராமல் வந்திருக்கேன். ஸோ இதுக்கே நான் என்ன கத்த போகிறான்னு தெரியல. முடி வெட்டின மாதிரியே தெரியலன்னு கத்த போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு காட்டினா தான் தெரியும் அவளுக்கு. ஓகே, நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் கைஸ், நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? வெட்டியாச்சு, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே இது சஜஷன் பண்ணேன். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காமிக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கா? ஒரு வழியாக எப்படியோ முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடியெல்லாம் வெட்டிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு. இது ஒரு முடியான்னு கேட்டு என்ன சொல்கிறேன். அது எந்த ரீசன்னா, இவனோட அண்ணன் கூட முடி வெட்டுறது தான் தப்பு. நான் இவன் அண்ணன் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஹேர் ஸ்டைலில் மாத்துறேன்னு சொல்லிட்டு முடியே வெட்டலைங்க. அப்படியே தாங்க இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் வெட்டிட்டு பின்னாடி கொஞ்சம் வெட்டியிருக்கான், அவ்வளோதான் வெட்டியிருக்கான். அவனோட ஹேர் ஸ்டைல் அப்படியே நான் வெட்டணும் தான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வாட்டி நல்லா வெட்டி காமிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு என்னோட சேனலையும் புதுசாக வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.